எத்தனால் வந்து ஒரு லிட்டருக்கு 200 ml 800 ml வந்து பெட்ரோல். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபியூல் டேங்க்ல இருந்து, ஃபியூல் லைன்ல இருந்து, ஃபியூல் பம்ப்ல இருந்து, ஸ்பார்க் பிளக்ல இருந்து எல்லாமே கரோட் ஆகும். पूरा देश की गाड़ी को खत्म कर दिया नितिन गडकरी ने. ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம பியூர் பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குது. E20 15 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஏன்னா இந்த எத்தனால் ஆட் பண்றதால அந்த 20% ஆட் பண்றதால அந்த 20% எரியற கெப்பாசிட்டி குறைச்சிடும். ஆக்டேன் நம்பர்னு ஒண்ணு இருக்கு. ஆக்டேன் நம்பர் 108. அந்த 108ங்கிறதால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிரிவென்ட் நாக்கிங். நாக்கிங்னா இன்ஜின் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். 2023 அப்புறம் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட வாகனங்கள் இந்த மாதிரி எத்தனால் E20க்கு அக்செப்ட் பண்ண மாதிரியா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு டாக் இருக்கு. பட் the Maruti Wagon R now is introduced up to 50% எத்தனை ஆட் பண்ணா அந்த இன்ஜின் சப்போர்ட் பண்ணும். டூ வீலருக்கு நம்ம ஒரு V4 பண்ணி பிஸ்டன் பண்றோம் அப்படின்னா 8000 ஆயிடும். மினிமம் 5000. டூ வீலருக்கே 5000. இப்போ காருக்கு எடுத்துக்கோங்க 5 சிலிண்டர்ஸ். கார் மாடிஃபை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் காரை மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா எத்தனால் ஆட் பண்ற சென்சார் வைக்கணும். இப்ப மழை பெய்யுது, இப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது சென்சார் எத்தனை % இருக்கோ அந்த அட்மாஸ்பியரிக்கே பண்ணிட்டு அந்த சென்சார் மென்ஷன் பண்ணி ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஃபியூல் சிலிண்டருக்கு இன்ஜெக்ட் பண்றதுங்க அதோட குவான்டிட்டியை அதோடைய அளவை அது கரெக்டா ஸ்ப்ரே பண்ணும். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், சமீபத்துல இந்திய அரசு வந்து பெட்ரோல்ல E20 அப்படின்ற ஒரு புது மெத்தட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். சோ இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது என்ன சார்? அதனால பைக்குக்கு, காருக்கு, அதோட இன்ஜினுக்கு, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு? எத்தனால் வந்து ஒரு லிட்டருக்கு 200 ml வந்து எத்தனாலும் 800 ml வந்து பெட்ரோல். இந்த 800 ml பெட்ரோல் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் பிளெண்டிங் சொல்லுவாங்க. அப் டு வந்து 20% வரைக்கும் அதை பிளெண்ட் பண்ணுவாங்க. பிளெண்ட் பண்ணக்குள்ள இந்த ஹோமோஜூனியஸ் மிக்சர்னா இது அப்படியே மிக்ஸ் ஆகிடும், தரவா மிக்ஸ் ஆகிடும். அப் டு 20 வரைக்கும் ஓகே, 20 டாலரபிள். இதுல என்ன இஷ்யூ வரும், நம்ம வந்து அதுல மெயினா வந்து இன்ஜினுடைய இன்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இன்ஜின் சம்பந்தம் பார்க்கணும்னா இப்ப எக்ஸிஸ்டிங் இன்ஜின் இப்ப இருக்கிற ஒயர் இன்ஜின்ல நான் அந்த E20 போட்டோம்னா நம்ம இன்ஜின் வந்து அப் டு 5% ஆஃப் எத்தனால் தான் டாலரேட் பண்ணும். இன்ஜின் காம்பனன்ட்ஸ், அந்த இன்ஜின் காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் எத்தனால் என்னன்னா ஒரு நெல்ல வாட்டர் ஒரு பாத்திரத்துல ஒரு சால்ட் வாட்டர் பாத்திரத்துல வச்சுன்னா இந்த சால்ட் வாட்டர் என்ன பண்ணும், ஒரு 1 வீக் 15 டேஸ்னா இந்த பாத்திரமே கரோட் ஆயிடும். ஸோ அது மாதிரி எத்தனாலுக்கு ஒரு கெமிக்கல்ஸ். இது என்ன ஆகும், ஃபியூல் டேங்க் வந்து கரோட் ஆகும், அந்த ஃபியூல் லைன் கரோட் ஆகும், ஃபியூல் பம்ப் உள்ள காம்பனன்ட்ஸ் கரோட் ஆகும், ஃபியூல் இன்ஜெக்டர் கரோட் ஆகும், அதுக்கப்புறம் உள்ள ஃபியூல் பம்பு, நெக்ஸ்ட் பிஸ்டன் சிலிண்டர் லைனர், இது எல்லாமே கரோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது லைஃப் வியர் அண்ட் டியர் இஸ் வெரி ஷார்ட். ஓகே, ஃபார் எக்ஸிஸ்டிங் இப்ப இருக்கிற இன்ஜினுக்கு இந்த E20க்கு கொண்டு வரல now is the E20 இன்ஜினுக்கு now is design modification of engine. இப்ப இருந்தா பெட்டர். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் the Maruti Wagon R now is introduced இந்த up to 80% வரைக்கும் எத்தனை ஆட் பண்றவங்க இன்ஜினை மாடிஃபை பண்ணிட்டான், அதுல இருக்க மெட்டீரியல் மாடிஃபை பண்ணிட்டான். ஸோ இது மாதிரி மாடிஃபை பண்ண அதுக்கு அந்த இன்ஜினுக்கு பேரு FFV, ஃபிளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள். அந்த ஃபிளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் எப்படின்னா எத்தனால் 20% இருக்கு, 60% வரைக்கும் இருந்தாலும் அந்த இன்ஜின் டாலரேட் பண்ணும், அந்த இன்ஜின் சப்போர்ட் பண்ணும். அது எப்படி சப்போர்ட் பண்ணா, அந்த இன்ஜின்ல வந்து எத்தனால் சென்சார் வச்சிருக்கான், அதுல எத்தனை % எத்தனால் இருக்கோ அந்த எத்தனால் தகுந்த மாதிரி அந்த ஏர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி, அந்த ஃபியூல எத்தனால் ஃபியூல் இருக்கீங்க அதை வந்து கரெக்ட் ரேஷியோல சென்சார் சென்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபியூல் குவான்டிட்டி சப்ளை பண்ணும். அது இன்ஜெக்ஷன் டைமிங், எந்த டைம்ல கரெக்டா இன்ஜெக்ட் பண்ணா இது கரெக்டா பேர்ன் ஆகும். அது மாதிரி இக்னிஷியம் டைம், இந்த ஸ்பார்க் உள்ள கொடுக்கணும் இல்லையா, இந்த 2 டைமையும்
அதுல ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ECUன்னு சொல்றாங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டு. இது பண்ணி அது அட்ஜஸ்ட் பண்றதால தட் த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆல்ரெடி நம்மளோட யூசேஜ்ல பைக் இருக்கு, கார் இருக்கு, இது எல்லாமே ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட இன்ஜின்ஸ் தான். இப்போ இந்த E20 அக்செப்ட் பண்ற மாதிரியான உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இன்ஜின்ஸ் கிடையாது. இப்போ ஆல்ரெடி யூசேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் E20 பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது அது வந்து பாதிப்பு கட்டாயம் ஏற்படுத்தும் தான் சொல்றீங்க இல்லையா சார்? ஆமா, கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதான் அதோடைய ஃபியூல் சிஸ்டம், எங்க ஃபியூல் டேங்க்ல இருந்து, ஃபியூல் லைன்ல இருந்து, ஃபியூல் பம்ப்ல இருந்து, அது இன்ஜெக்டர்ல இருந்து, ஸ்பார்க் பிளக்ல இருந்து எல்லாமே கரோட் ஆகும். பட் நாட் ஓன்லி இமிடியட்டா இருக்காது, இட்ஸ் லாங் டைம். இப்ப சப்போஸ் இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா இது 50,000 கிலோமீட்டர்ல போயிடும். இன்ஜின் கவ்வியரும் டயர் ஒண்ணு. இதுல என்னன்னா இந்த எத்தனால் ஆட் பண்றது அந்த லீன் ஃபியூல்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து லோ 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 எனர்ஜி டென்சிட்டி ஃபியூல்ங்கிறாங்க. எப்பயுமே எத்தனாலுக்கு லோ எனர்ஜி டென்சிட்டி, லோ எனர்ஜினா எரியும் தன்மை பெட்ரோலோட அது கம்மி தான். பியூர் பெட்ரோலுக்கு வந்து நல்லா எரிய தன்மை நல்லா இருக்கும், அதனால எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும். இது வந்து லோ கெப்பாசிட்டிங்கிறதால இதுல எஃபிஷியன்சியும் குறையும். அதே சமயத்துல இந்த ஃபியூல் குவான்டிட்டி 30% இன்க்ரீஸ் ஆகும். 30% இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா 1 லிட்டருக்கு வந்து நம்ம பியூர் பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குது. இந்த E20 15 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். 15 கிலோமீட்டர் கொடுக்கும். ஏன்னா இந்த எத்தனால் ஆட் பண்றதால அந்த 20% ஆட் பண்றதால அந்த 20% எரியற கெப்பாசிட்டி குறைச்சிடும். பியூர் பெட்ரோல் 20% லோ எனர்ஜி கெப்பாசிட்டி ஃபியூல், அந்த 20% ஃபியூல் கெப்பாசிட்டி குறையறதால உனக்கு வந்து 20% எத்தனால் வந்து காஸ்ட் வந்து 20 rupees கம்மியா தான் இருக்கும். அங்க ஃபியூல் எக்கனாமிக்கு 20% அதிகமாயிடும். இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பைக் எடுத்தோம்னா பைக் எப்படி கால்குலேட் பண்ணணும், உன் பைக் எவ்வளவு மைலேஜ் தருது, என் பைக் எவ்வளவு தருது, கார் எவ்வளவு தருது அப்படின்னு கேட்போம். அது வந்து இன்ஜின் சம்பந்தப்பட்டதா பெட்ரோல் சம்பந்தப்பட்டதா? ஃபியூல் கண்டிப்பா ஃபியூலுடைய குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இப்ப E20 அப்படிங்கிறது 20 நம்ம வந்து க்ரூட் ஆயில் இறக்குறத வந்து 20% குறைக்கிறதுக்கு தான் 20% எத்தனால் ஆட் பண்றாங்க. கவர்மெண்ட் பாயிண்ட். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னொன்னு கச்சா எண்ணெயோட இறக்குமதியை குறைக்கிறதுக்காக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சாமானியர்களுக்கு இந்த விஷயம் பாதிப்பதை ஏற்படுத்தும். ஆனா மத்திய அமைச்சர் இது குறித்து கேட்கும் போது மத்திய அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இதனால வெஹிக்கிள் ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படி இமிடியேட்டா வந்து பாதிப்பு மறுநாளே தெரியாது. தட் இஸ் ஃபார் த லாங் டைம் ஆஃப் உடனே தெரியாது. இப்ப எப்ப தெரியும் அப்படின்னா எத்தனால் ஆட் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு. தட் இஸ் எத்தனால் இஸ் லீன் பர்ன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. லீன் பர்ன் ஃபியூல்னா இந்த எத்தனாலுக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ற கேப்பபிலிட்டி உண்டு, மாய்ச்சர் அப்சர்வ் பண்ற கேப்பபிலிட்டி உண்டு. இப்ப மழை பெய்யுக்குள்ள என்ன ஆனது பெட்ரோல் என்ன பண்ணும், வெளியே வந்து மாய்ச்சர் அதிகமா இருக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். பெட்ரோல் வந்து சரௌண்டிங்ஸ் வந்து சரௌண்டிங்ஸ் அப்சர்வ் பண்ணாது. இட் இஸ் அப்சர்வ் பண்ணாது. நவ் இட்ஸ் வாட்டர் இது என்ன பண்ணும், வாட்டர் அப்சர்வ் பண்ணிடும். இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணக்குள்ள அப்ப வந்து இனிஷியல் இன்ஜின் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். தட் இஸ் வின்டர் சீசன்ல ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். இந்த இது இனிஷியல் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா எல்லாரும் ஜெனரலா சொல்லதானே செய்வாங்க, வின்டர் சீசன்ல கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லுவாங்க. இல்ல இது என்ன வின்டர்ல ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னா இது வந்து வெளியே இருக்கிற மாய்ச்சரை இழுக்காது பெட்ரோல், ஆனா இது மாய்ச்சரை இழுத்துரும். காத்துல மாய்ச்சர் இருக்கும் இல்லையா, அது இழுக்கிற கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு அதிகம். இது ஒண்ணு என்ன அப்படின்னு மெயினா இதுல என்னன்னா உங்களுக்கு 20 மைலேஜ் பார்க்கணும்னா 20 to 25% மைலேஜ் கண்டிப்பா குறையும். ஆமா, அதான் அவங்க சொல்றாங்க மத்திய அரசு வந்து சிறிதளவு மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. மைலேஜ் ஏன் குறையும்? மைலேஜ் குறையறதுக்கு காரணம் என்ன? மைலேஜ் குறையறதுக்கான எனர்ஜி கெப்பாசிட்டி கம்மி, அப்ப எஃபிஷியன்சி குறையும். மைலேஜ் குறையுதுன்னா என்ன காரணத்தால குறையுது? இன்ஜினுடைய எஃபிஷியன்சி குறையுது.
அதான் ரீசனு. இன்ஜின் நல்லா ரன் ஆயிடுச்சுன்னா இன்ஜினுடைய எஃபிஷியன்சி நல்லா இருந்தா மைலேஜ் நல்லா கொடுக்க போகுது. ஸோ எனக்கு 20 ரூபா நம்ம கம்மியா வாங்க போயிட்டு அந்த 20 ரூபாய்க்கு கம்மியாக நான் மைலேஜ் என்னுடைய ஃபியூல் கன்சப்ஷன் 20% ஏறிடு. கணக்கு பார்த்தா நான் பெட்ரோலே ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் E20 பெட்ரோல் வந்து நம்ம 15 கிலோமீட்டர் கொடுக்குது பர் லிட்டருக்கு. ஸோ ஆவரேஜா 1 லிட்டருக்கு 7 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 7 ரூபா ஆகும். இதே வந்து பியூர் பெட்ரோல் ஓட்டுறோம்னா நம்ம 25 கிலோமீட்டர் கொடுக்கு பர் லிட்டருக்கு. அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ப 20 லிட்டர் கொடுத்தா அதோட காஸ்ட் வந்து 5.80 ஆகுது. இப்போ 1 ரூபா கம்மி ஆகுது ஒரு லிட்டருக்கு. ஸோ இதுதான் மெயின். இவங்க இப்ப என்ன பண்ணணும், இந்த மைலேஜ் வரையும் அந்த பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இவன் கிளியரா என்ன சொல்றேன்னா ஆக்டேனுக்கு இதுக்கு ஒரு ப்ராப்ட் இருக்கு. எத்தனை ஆகுது ஆக்டேன் நம்பர்னு ஒண்ணு இருக்கு. ஆக்டேன் நம்பர் 108. அந்த 108ங்கிறதால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எத்தனால் ஆட் பண்றதால ப்ரிவென்ட் நாக்கிங்னா இன்ஜின் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். எத்தனால் போறதால இன்ஜின் ஸ்மூத்தா ரன் ஆகும், சைலண்டா இருக்கும், எல்லாம் சைலண்டா ரன் ஆகும். பட் இதோடைய கம்ப்ரஷன் ரேஷியோ வேற. நம்ம எக்ஸிஸ்டிங் இன்ஜின் வந்து பெட்ரோலுக்கு வேண்டிய கம்ப்ரஷன் ரேஷியோ தான் அந்த கிளியரன்ஸ் வால்யூம் கிளியரன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம 20% ஆட் பண்றதால இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ மாறிடும். பெட்ரோலுக்கு இவ்வளவுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ. இந்த பீஸ்டனுக்கும் ஹெட்டுக்கும் நடுவுக்கு கிளியரன்ஸ் அதுக்கு பெட்ரோலுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளியரன்ஸுக்கு டீசலுக்கு இவ்வளவு கிளியரன்ஸ், பெட்ரோலுக்கு இவ்வளவு கிளியரன்ஸ். அதுல நம்ம 20% எத்தனை ஆட் பண்றோம். ஸோ அப்ப ஆட் பண்ணக்குள்ள என்ன இன்ஜின் ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ ஆகுள்ள இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஓகே, இல்ல இப்போ ரெண்டு விஷயம். இன்ஜின் வந்து சாஃப்ட்டா ஸ்மூத்தா ரன் ஆகும்னு சொல்றீங்க. ஆமா, தட் இஸ் இட் பிரிவென்ட் தி இன்ஜின் நாக்கிங். அந்த நாக்கிங் சொல்லுவாங்க அங்க இன்ஜின் டெர்மினாலஜி இன்ஜின் நாக்கிங். பிரிவென்ட் இன்ஜின் நாக்கிங்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் நம்ம கடக்கடன்னு அடிக்கிற சவுண்டு, ஸ்மூத்தா நாய்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கும். தட் இஸ் எத்தனால் E20 வரதுனால இருக்கும். பாதிப்புன்றது செயல்திறன் வந்து சீக்கிரம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. எஃபிஷியன்ட் குறையும். இன்ஜினுடைய எஃபிஷியன்ட் இப்போ 20% நம்ம எத்தனை ஆட் பண்றோம் இல்லையா, இந்த 20%க்கு மினிமம் 50% இன்ஜினுடைய எஃபிஷியன்சி குறையும். அது ரெண்டாவது தன்மை குறையும். ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. ஆமா, 15 கண்டிப்பா 15% to 10%, மினிமம் 10 to 15% குறையும். 15% குறையும். 10-15%. அதுவுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தானே சார். ஆமா, அப்ப பார்க்க போனா நான் பெட்ரோல் போறதுக்கும் பெட்ரோலுக்கு நம்மளுக்கு 20 ரூபாய், 2 பெட்ரோலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, சோ இந்த எத்தனால் பியூல் நான் 10 ரூபாய்க்கு யோசனை பண்ணிட்டு நான் பண்ணேன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்னோட ரன்னிங் கெப்பாசிட்டி குறையும், மைலேஜ் குறையும். ஓகே, மைலேஜ் குறைஞ்சா அப்புறம் காஸ்ட் எல்லாம் நான் 10 ரூபாய்க்கு இருக்கலாம். அது இன்னொரு இன்ஜின் காம்பனன்ட்ஸ் வியர் அவுட் ஆகும். சோ இப்போ அரசு தரப்புல இருந்து அந்த சர்க்கிள் அவங்க யோசிக்கும் போது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, விவசாய பொருட்களுக்கான தேவைகள் அதிகமாகும். இப்போ எத்தனால் வந்து மக்காச்சோளம், அப்புறம் வந்து கரும்பு, அந்த மாதிரியான விவசாய பொருட்கள்ல இருந்து இயற்கை வளங்கள்ல இருந்து உருவாகுது பயோஃபுல். சோ அதை நம்ம யூசேஜ் பண்ணும்போது உள்நாட்டுக்கான தேவை, உள்நாட்டு விவசாய பொருட்களுக்கான தேவை வந்து அதிகமாகும். இது நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா பார்க்கலாமா சார்? சரியா அந்த பாயிண்ட் இது நான் 2 விஷயம் போயிருக்கோம். ஒன்னு மொபைல் ஆட்டோமொபைல் செக்டார், அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டார்ங்கிறது வந்து நம்ம ஸ்டேஷனரி பாடி, ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஏரியா தான் இருக்க போகுது. இப்ப ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் வந்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து மெயின்ல வந்து லாக்ஸ் கணக்கான ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் போகுது டு ஜெனரேட் மோர் எமிஷன். எத்தனை ஆட் பண்றதால எமிஷன் குறையும். 2 குறையும். ஒன்னு கார்பன் மோனாக்சைடு கண்டிப்பா குறையும். கார்பன் மோனாக்சைடு குறையும், ஹைட்ரோ கார்பன் குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்ட்டிகுலேட் எமிஷன். பார்ட்டிகுலேட் எமிஷன்னா நம்ம வெஹிக்கிள் போகக்குள்ள கருப்பா நம்ம முகத்துல போனா கருப்பா படியும், அதாவது கார்பன் சூட்டும் இந்த கறி மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து குறையும். இது மாதிரி கவர்மெண்ட்டுடைய விஷன்ல பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். கவர்மெண்ட் விஷன்ல பார்த்தோன்னா குளோபல் வார்மிங் அதை குறைக்கிறதுக்கு அப்படின்னா எத்தனை ஆட் பண்ணணும். நம்மளுக்கு எஃபிஷியன்சி குறைஞ்சாலும் குளோபல் வார்மிங்க்கு
எமிஷனை குறைக்கணும்னா தட் இஸ் a கரெக்ட் வே. அப்ப அது தேவை first கண்டிப்பா செய்யுங்க. ஆமா ஆப்ஷன் கண்டிப்பா தேவைப்படுதுன்றீங்க. ஓகே ஆமா சார், இப்ப கண்டிப்பா. 2023க்கு அப்புறம் ம், மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட வாகனங்கள் ம், இதுல வந்து இந்த மாதிரி எத்தனால் E20க்கு அக்செப்ட் பண்ண மாதிரியா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு டாக் இருக்கு. ம், அதுக்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள் வந்து மேபி இதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு ம், சொல்றாங்க. பட் ம். இந்த விஷயத்தினால என்னென்ன மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு? திடீர்னு பைக்கோட இயந்திரங்களோட வெஹிக்கிளோட பிரைஸ் எல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே சார்? இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் நவ் இஸ் இன்ட்ரடியூஸ் எஃப்எஃப்இ வெஹிக்கிள்னு சொல்லிட்டான். மாருதி ஃபிளெக்சிபிள் ஃபியூல் வெஹிக்கிள் கொண்டாண்டான். இன்ட்ரடியூஸ் டூ வீலர்ல ஸ்ப்ளெண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். ஓகே அந்த இன்ஜின் எப்படி இருக்குன்னா அப் டு 50% ஆஃப் எத்தனால் ஆட் பண்ற வரைக்கும் த இன்ஜின் இஸ் சப்போர்ட். ஓகே இன்ஜின் காம்பனன்ட் வேரட் ஆகாது. Splendor ஸ்ப்ளெண்டர் நவ் இஸ் இன்ட்ரடியூஸ் ஸ்ப்ளெண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண இஸ் டெஸ்ட் ஆன் ரோட் டெஸ்ட் பண்ணிட்டான். பட் அவன் அதுலயும் என்ன சொல்றான்னா இன்ஜின் எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்குங்கிறான். ஓகே இன்ஜின் எஃபிஷியன்சி ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகாது. இன்ஜினுடைய காம்பனன்ட்ஸ் வேர் அவுட் ஆகிற அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் டாலரேட் தி எத்தனால் கரோஷன். எத்தனாலோட கரோஷனை டாலரேட் பண்ணும். ஓகே அதுக்கு அடுத்து இனிஷியல் ஸ்டார்டிங் பிரச்சனை வராது. அதுக்கு தான் அவன் வந்து எத்தனாலுக்கு வேண்டிய சென்சார் ஒன்று கொடுக்குறான். எத்தனை பர்சன்ட் இருக்கு ஃபிளெக்சிபிள், அதே மெஷர் பண்ணி இவ்வளவு ஃபிளெக்சிபிள் இருக்கு, அதுக்கு இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஃபியூலை வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ண, இன்ஜெக்ஷன் டைமிங் மாத்து. ஸோ இப்படிங்கிற அந்த சென்சாரை இஸ் டு மேனிபுலேட் தி சிஸ்டம். அந்த வாட்டர் பார்ட்டிகல் இருந்தாலும் இப்போ வந்து வெளியே வந்து வாட்டர் பார்ட்டிகல் இவ்வளவு இருக்கு, இதுக்கு இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஃபியூலை அதிகமாக கொடுத்து ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணு. ஸோ அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நவ் இன்ட்ரடியூஸ்ட். இதே இந்த கவர்மெண்ட் இது செய்யறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஜினுக்கு ஸோ வெறும் ஒரு சப்சிடியோ இதில் கொடுத்தா இன்ஜின் மாடிஃபிகேஷன், ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த இப்போதான் சென்சார் கொண்டா, எத்தனால் சென்சார் கொண்டான்ட்டா அந்த எத்தனால் சென்சார் கொடுத்து ஸ்மால் மாடிஃபிகேஷன் ஒரு பைக்குக்கு ஒரு 2000 5000 ஆகுது அப்படின்னா இதை நான் ஒரு 1000 ரூபாய் தரேன் அவங்க சப்சிடி கொடுத்தா நவ் ஈச் கோ ஃபார் தி பெட்டர். ஓகே கவர்மெண்ட்டே இதை முன்னெடுக்கணும். கொண்டு அதுக்கு ஒரு நம்ம சோலாருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி 10% நீங்க எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிளை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இந்த சென்சார் போட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கங்க. இப்போ எத்தனால்ன்றது கெமிக்கல்னு சொன்னீங்க சார் ஆரம்பத்துல. இல்ல கெமிக்கல் இது ஆக்சுவலா இது இஸ் பேஸ்ட் ஆன் தி கெமிக்கல் காம்பனன்ட் தான். ஆமா ஆமா ஆல்ரெடி வந்து ஓவர் ஹீட்ல திடீர்னு கார் வந்து தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு, திடீர்னு பைக் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது இல்ல சார்? அந்த மாதிரி இதுல பாதிப்புகள் எதுவும் அதிகமா வந்து வாய்ப்பு இருக்கா? இல்ல 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 இது எப்படின்னா ஓவர் ஹீட்லாம் இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற எல்லா கார்ஸும் பைக்கும் இட்ஸ் அ ப்ராப்பர் கூலிங் சிஸ்டம். அது எப்ப எரியுது அப்படின்னா அவங்க கூலிங் சிஸ்டம், இன்ஜின்ல கூலிங் சிஸ்டம் கூலண்ட் எங்கேயாச்சும் போகாம பிளாக் ஆகி ஏதாவது ஒயர் பேட்டரியில தீ பிடிச்சா தான் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். ஓகே இதால வந்து நம்ம எத்தனால் ஆட் பண்றதால இன்ஜின் ஃபயர் ஆகிடும், ஓவர் ஹீட் ஆகிடும். நம்மளுக்கு எல்லா கார்லையும் பைக்ல ஓவர் ஹீட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ டெம்பரேச்சர், மீடியம் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் நம்ம அதுல இண்டிகேஷன் வந்துடும். இது ஹை டெம்பரேச்சர் போகுதுன்னா நம்ம நிறுத்திடணும். ஸோ நிறுத்திட்டு ஹை டெம்பரேச்சர் இண்டிகேஷன் காமிக்கிறதுனா நமக்கு எல்லா காரையும் கொடுத்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ரீடிங். லோ, மீடியம், ஹைன்னு போகணுன்னே நம்ம வெஹிக்கிள் ஓரங்காட்டி நிறுத்திடணும். அதை இப்போ நம்ம போயிடலாம், இன்னும் 10 கிலோமீட்டர் போயிடலாம், 20 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி அதை இன்டிமேட் பண்ணிடுச்சு. இந்த ஹை டெம்பரேச்சர் இன்ஜின் ஹீட் ஆகுது, நீ ஃபர்தரா வண்டி ஓட்டாத அப்படின்னு நிறுத்திட்டு எங்க கூலிங் லைன் பிளாக்கா இருக்கா, கூலிங் வாட்டர் இல்லையா, இப்படி நம்ம செக் பண்ணணும். இது மாதிரி யாரும் செக் பண்ணா ஓடுறதா அந்த இன்சிடென்ட் நடக்குது. ஸோ எத்தனை ஆட் பண்றதுல அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் சான்ஸ் இல்லை இல்லை. பட் கவர்மெண்ட் விஷன்ல பார்க்க போனா அவங்களுக்கு மெயின் கோல் அதுதான், ஒன்லி எமிஷனை குறைக்கணும். ஸோ குளோபல் வார்மிங் கொடுக்கணும். டெல்லிலாம் ஓவரா இருக்கு, குறைக்கணும். தட் கோ ஃபார் ஆட் எத்தனால். அப்ப எமிஷன் குறைக்க எத்தனால். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் வெளி கொடுக்கணும். அப்படி அக்ரிகல்ச்சர் நிறைய ஃபியூல் யூஸ் பண்றாங்க, அங்க எத்தனால் கொடுக்கணும். இந்த மாதிரி
பெரிய இஷ்யூஸ் அவங்க வர போறது இல்லை. கூலைனிங் அதெல்லாம் ஒன்றும் பெருசா அவங்க மேக்ஸிமம் 1 hour 2 hours ரன். ஸோ இன்ஜின் ஹை ஸ்பீட் ரன்னிங்லாம் போக போறது. இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜின்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் ஓட போகுது. நம்மள மாதிரி ஹை ஸ்பீடு 200 km ஸ்பீடு அது மாதிரிலாம் சிஸ்டம் அங்க இல்ல. இன்னொரு கேள்வி வருது, இறுதியாவே கேட்கறது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு காமன் மேன் பைக் வச்சிருக்காங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அந்த E20 முன்னாடி பெட்ரோலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இப்போ 100க்கு அப்போ இருக்குன்னு. இப்போ ஒரு 1 லிட்டர் போடுறாங்க, 1 லிட்டர் 100னே வைக்கலாம். 100 rupees அவன் பெட்ரோல் போடுறான் அப்படின்னா அவனால ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அவனால போக முடியும் அந்த வெஹிக்கிள். இப்போ பெட்ரோல் பிரைஸ் இவ்வளோ, இதை வச்சு நான் இவ்வளவு கிலோமீட்டர் போறேன்றத அவன் ஒரு கால்குலேஷன் பண்ணி லைஃப் ஓட்டிட்டு இருப்பான். இப்ப இது வர்றதுனால, இப்ப E20 வர்றதுனால இந்த மைலேஜ் கம்மியாகும். ஓகேவா? மைலேஜ் கம்மியாகும், இன்ஜின் எஃபிஷியன்சி கம்மியாகும். ஆமா, பெட்ரோல் பிரைஸ வந்து குறைப்பாங்களான்னு தெரியல, பட் குறைக்கிறாங்கன்னு பட் குறைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல இப்ப பெட்ரோல் பிரைஸ் இதுக்கப்புறம் குறைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இம்போர்ட்டட் வந்து க்ரூட் ஆயில். மேக்ஸிமம் நம்ம க்ரூட் ஆயில தான் பெட்ரோலியம் டீசல் பிரிக்கிறோம். நம்ம வெளியேந்து வாங்குறது க்ரூட் ஆயில தான் வாங்குறோம். அது வாங்கி தான் ரிஃபைனரி பண்ணி நம்ம சப்ளை பண்றோம். அப்ப க்ரூட் ஆயில் வாங்குறது குவான்டிட்டி குறையும் 20%. இப்ப நம்ம 20% எத்தனை ஆட் பண்றதால 20% க்ரூட் ஆயில் வாங்குறது நம்ம இம்போர்ட் பண்றது குறைய ஆரம்பிக்கும். ஆமா, இதனால பிரைஸ் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குமா சார்? ஆமா, இவங்க வேணா ஒண்ணு பண்ணலாம். பட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் கம்மியாக சான்சஸ் இல்லை. அது நேச்சுரல். நம்ம எடுக்க வந்துகிட்டே இருக்காது, ஒவ்வொரு குறையதான் ஆரம்பிக்கும். இப்ப அந்த கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க நிறைய வார் அந்த பிரச்சனை இம்போர்ட் பண்ற நிறைய இஷ்யூ இருக்கு. இது மாதிரி எந்த இடத்துல எப்ப ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அது பெட்ரோல் வாய்ப்பு குறையுது இல்லை. பட் எத்தனால நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணனா இப்ப 80 ரூபாய் வீக்கு எத்தனாவை 70 ரூபாய் கூட இப்ப சப்ளை பண்ணுவோம். சோ எத்தனால் ரேட்டை நம்ம தான் ப்ரொடெக்ஷன் பண்றோம். நம்ம அந்த ரேட்டை குறைச்சோம்னா இதை காம்பன்சேட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா அரசு நினைத்தால் பெட்ரோல் பிரைஸையும் குறைக்கலாம். இந்த குறைக்கலாம். நம்ம எத்தனால் நம்ம தான் ப்ரொடெக்ஷன் பண்றோம். ஓகே, இப்போ இதனால அவன் வந்து E20 யூஸ் பண்றான், காமன் மேன் E20 யூஸ் பண்ணி வரான்னு அந்த டேமேஜஸ்லாம் வந்து அவனுக்கு ஓவர் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுத்திட்டாங்க. ஆமாமா, நிச்சயமா எக்ஸ்பென்சஸ் பண்ணும். இப்ப 2 வீலர் அப்படிங்கிறது 2 வீலர் ஒரு சிலிண்டர், ஒரு பிஸ்டன் ஒரு சிலிண்டர் நீங்க போய் ரீபோர்ட் பண்ண விட்டாலே ஒரு 5000 10,000 வாங்கிடும். ஒரு இன்ஜின் வந்து ஒரு பிஸ்டன் போயிடுச்சு. இப்ப இதுல என்ன ஆகுனா மெயினா வந்து எதுல இஷ்யூ வந்து ஒரு பிஸ்டன் ரிங்ஸ், சிலிண்டர் லைனர். ஒரு 2 வீலர் இப்ப இதுதான் மெயினா ஃபியூல் டேங்க். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை கூட நம்ம பிரிச்சு உள்ள வந்து ஒரு கரோட் கோட்டிங் கொடுத்துடலாம். சிம்பிளா உள்ள டேங்க்ல கரோஷன் கோட்டிங் கொடுத்து கூட அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஃபியூல் லைன்ல தட் இஸ் அது ஒன்றும் பெரிய டியூப் நம்ம லென்த் போக போறதில்ல. பட் மேக்ஸிமம் அங்கே டேமேஜ் ஆக போறதுல பிஸ்டன் ரிங்ஸ் கனெக்ட். அப்போ வந்து ஒரு நம்ம வந்து பெட்ரோல் ஓட்டுற இன்ஜின் வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்ல 50,000 கிலோமீட்டர்ல நம்ம ரீபோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது எத்தனால் யூஸ் பண்றது வந்து ஒரு 25,000 30,000 கிலோமீட்டர் ரீபோர் பண்ணணும். ஸோ அப்போ ரீபோர்ட் பண்றான் அப்படின்னா அப்போ வீரோட்டம் கம்பஷன் நடக்காது, எஃபிஷியன்சி பிக்கப் இருக்காது. அப்போ நம்ம ரீபோர்ட் பண்ணணும் தான் எல்லா மெக்கானிக் சொல்லுவாங்க. ஏன்னா சார் பிஸ்டன் ரிங் போயிடுச்சு, லைனர் தேஞ்சு போச்சு, இதுதான் சொல்ல போறோம். அப்ப இதை மாத்த போறோம்னா ஒரு 2 வீலருக்கு நம்ம ஒரு ரீபோர்ட் பண்ணி பிஸ்டன் பண்றோம் அப்படின்னா 8,000 ஆயிடும். மினிமம் 5,000. ஒரு 2 வீலருக்கே 5,000. இப்ப காருக்கு எடுத்துக்கோங்க, 5 சிலிண்டர் 3 சிலிண்டர் இருக்கு. ஓகே, 3 சிலிண்டர் இருக்கு. அதுல வந்து இன்ஜெக்ஷன் சிஸ்டம் நிறைய இருக்கு, ஃபியூல் பம்ப் இருக்கு, இன்ஜெக்டர் இருக்கு. அரசு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாய உற்பத்தி, அந்த சர்க்கிள் கச்சா இறக்குமதியை கட்டுப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சாலும் இன்னொரு சைடு காமன் மேனுக்கான அதிகரிக்கதான் செய்யும். அதிகமா இருக்கிறோம். இதை வந்து எப்படி கவர்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க பைக்ல ப்ரொடெக்ஷன் பண்றீங்க 2 வீலரை, அது வந்து இஸ் கேப்பபிள் டு எஃப்எஃப்இ வெஹிக்கிள். எஃப்எஃப்இக்கெல்லாம் எத்தனை நான் நாளைக்கு இப்ப 20% வைக்கிறேன், நாளைக்கு 30% கூட ஆக்கலாம், 40% ஆக்கலாம், 50% ஆக்கலாம். அது வந்து பைக்ல ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிவன் பை தி கவர்மெண்ட் டு தி மேனுஃபேக்சரர். அப்ப மேனுஃபேக்சரருக்கு அவங்க என்ன சொல்லணும்,
ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரலாம். இப்போ வந்து நீங்க வந்து நாங்க ஃபிளெக்சிபிள் ஃபியூல் கொண்டு வர போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 20% போடுறேன், இன்னும் 3 இயர்ல 30% ஆக்கலாம். பட் த மாருதி வேகனார் நவ் இஸ் இன்ட்ரோடியூஸ் அப் டு 50% எத்தனை ஆட் பண்ணா அந்த இன்ஜின் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி E10 வந்து ஆல்ரெடி யூசேஜ்ல தான் இருந்திருக்கு. இப்பதான் ஆமா, அப் டு வந்து E10 E5 எல்லாம் ஓகே தான். E5 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது E5, அப்புறம் E10 ஆகணும். E10 ஆகணும்னா பட் இன்ஜினுடைய மெட்டீரியல் மாத்தல. அவங்க மெட்டீரியல் அதே லைனரு, அதே பிஸ்டன், அலுமினியம் பிஸ்டன், அலுமினியம் அலாய் அதே தான் போடுறாங்க. ஓகே. So இதுக்கப்புறம் கவர்மெண்ட் give the restriction for GO of automotive vehicle. ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கு வந்து நாங்க வந்து ஃபிளெக்சிபிள் ஃபியூல் கொண்டு வரோம், எத்தனால் ஃபியூல் கொண்டு வர போறோம். அந்த எத்தனால் ஃபியூலை நாங்க 10 இயர்ஸ்ல 50% எத்தனால் கொண்டு வர மாதிரி இப்ப இதெல்லாம் அமெரிக்காலாம் யூஎஸ்ல E80 வரைக்கும் போயிட்டான். E80 அமெரிக்காலாம் E80 போயிட்டான். ஏன்னா அவன் ஆட்டோமோட்டிவ் செக்டர் மாத்திட்டான். நம்ம இப்பதான் 20ல நிக்கிறோம். அப்ப கவர்மெண்ட் பேரலா 2 பேருக்கு கொடுக்கணும். பேரலா வந்து ஆட்டோமேட்டிக் செக்டர் பாதிப்பு இல்லாம கொடுக்கணும். இது மாதிரி இந்த வெஹிக்கிள் இப்ப மேனுஃபேக்சருக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், ஃபிளெக்சிபிள் வெஹிக்கிள். இல்ல சார், இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்றாங்கல்ல சார், இப்போ E20 சப்போர்ட் பண்ணாத 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட பைக், கார் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க இந்த பெட்ரோல் யூஸ் பண்றதுனால எதுவும் நீங்க சொன்னீங்க இல்லையா, டேங்கர்ல ஒரு கோட்டிங் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சார்? இது எப்படி இப்ப எப்படி ஃபியூல் டேங்க் என்னன்னா உள்ள வந்து கோட்டிங், இன்சைட் கோட்டிங் கொடுக்கறதுன்னு இப்போ வந்து கார்ல இருந்து பிரிச்சு லைனு இங்க என்ன டேங்க் எங்கேயுமே பின்னாடி இருக்கும், இதுல இருந்து முன்னாடி லைன் போகும், ஃபியூல் லைன். ஸோ அந்த ஃபியூல் லைனை ஃபுல்லா நீங்க வந்து கோட்டிங் பண்ண முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட். 2 வீலர் வந்து சின்ன காம்பனன்ட், தட்ஸ் அதை பத்தி எனக்கு பெரிய விஷயம் இல்லை. 4 வீலர் தான் பெரிய டிஃபிகல்ட். டேங்க் வந்து உள்ள கோட்டிங் பண்ண முடியாது, லைனர்ல உள்ள கோட்டிங் பண்ண முடியாது. இதோட மெயினா என்ன அப்படின்னா உள்ள பிஸ்டன் ரிங்ஸ், இன்ஜின் காம்பனன்ட்ஸ், அதுதான் பிரச்சனை, ப்ராப்ளமே. ஸோ அதுல மெயினா வந்து நமக்கு டேங்க் கூட தூக்கி போட்டுட்டு நான் 3000 டேங்க் வாங்கி போட்டுடலாம், அது ஒரு 50,000 கிலோமீட்டர் போயிடும், தட்ஸ் ஆல் ஃபினிஷ். இது எக்ஸ்டர்னல் காம்பனன்ட். எது காருக்கு வெளியே இருக்கிற காம்பனன்ட் நம்ம ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் வந்து இது இன்ஜினுக்குள்ள ஒரு காம்பனன்ட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். உள்ள வந்து பிஸ்டன் ரிங்ஸ், ஃபியூல் பம்பு, ஸ்பார்க் பிளக், இது மாதிரி காம்பனன்ட்ஸ் தான் வெரி வெரி காஸ்ட். எல்லாம் இப்ப இருக்க வகையில எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜெக்ஷன் பாதிப்படையும் கண்டிப்பா இருக்கும். வாங்கும்போது, பைக் வாங்கும்போது, இல்ல வெஹிக்கிள், எந்த வெஹிக்கிள் வாங்கினாலுமே E20 அந்த நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்ப்ளெண்டர்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி, வாகனத்துல அனௌன்ஸ் பண்ண மாதிரி E50 வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இதுன்னு பார்த்து வாங்குறது சேஃப். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒரு சில கம்பெனிலாம் அவனே முடிவு பண்ணிட்டான், அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து எத்தனால் பெட்ரோல் தான் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இப்ப மாருதிலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இறக்கினான், இறங்கி லான்ச் பண்ணிட்டான். வேகனார் வந்து அப் டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுன்னா 180 இது E50 வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவன் சப்போர்ட் கொடுத்துட்டான். ஸ்ப்ளெண்டர் 2 வீலர் ஸ்ப்ளெண்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான், ரைட் வந்துச்சு. பண்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. கார்ல வந்து இப்ப என்னன்னா, கார்ல இது இன்னொரு சின்ன பண்ணலாம், கார்ல மாடிஃபை பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் காரை மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா எத்தனால் ஆட் பண்ற சென்சார் வைக்கணும். இப்ப வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான மாருதினா எத்தனால் சென்சார் தான், 3% எத்தனால் இருக்கு, அந்த பர்சன்ட்டுக்கும் வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் கண்டிஷனுக்கும் இன்ஜெக்ஷன் டைமிங் இவ்வளவு குவான்டிட்டி. அப்ப சப்போஸ் இப்ப வெளியே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இப்ப மழை பெய்யுது, இப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது சென்சார் எத்தனால் 3% இருக்கோ அந்த அட்மாஸ்பியரிக்கையும் பண்ணிட்டு அந்த சென்சார் மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன், அந்த ஃபியூல் சிலிண்டருக்கு இன்ஜெக்ட் பண்றதுங்க, அதோட குவான்டிட்டியை, அதோடைய அளவை அது கரெக்டா ஸ்ப்ரே பண்ணும். அதே டைம்ல
அது வெளியே இருக்க அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி இக்னிஷியம் அந்த ஸ்பார்க்கு எந்த டைமுக்கு இது இன்ஜெக்ட் பண்ற குவான்டிட்டிக்கு இன்ஜெக்ஷன் பண்ற டைம் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா பேர்ன் ஆகி போனதுக்கு இன்ஜின் எல்லாம் இஷ்யூ இல்லாம போகும். ஓகே பைக்குக்கு சார் பைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதே சேம் தான். இப்போ வர எஃப்எஃப்சி வெஹிக்கிள் பண்ணிட்டாங்க. இப்போ பைக் இது சென்சார் பண்ணணும்ன்றீங்களா இல்ல மாடிஃபிகேஷன் பண்ணலாம்ன்றீங்க? கொஞ்சம் மாடிஃபை பண்ண பெட்டர் இந்த கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் இஷ்யூஸ் நாக்கிங் இஷ்யூஸ் இல்லாம என்ன இருக்கும். மாடிஃபிகேஷன் பைக்குக்கு என்ன மாடிஃபிகேஷன் சார் பண்ணணும்? மாடிஃபிகேஷன்ஸ் என்னன்னு அப்படின்னா எமர்ஜென்சில இன்ஜின் கோட்டிங்கு, அடுத்து சென்சார் எத்தனை பர்சன்ட் இருக்கு, அது இப்போ இன்ஜெக்ஷன் அது இப்போ வரதெல்லாம் வந்து இப்போ வந்து கார்பரேட்டர் இருக்கு. கார்பரேட்டருக்கு இதெல்லாம் எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. எந்த இன்ஜின்ல வந்து கார்பரேட்டர் இருக்கோ அதுல எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அதே இன்ஜெக்டர் வச்சிருக்கான். இப்போ வர டூ வீலர் நிறைய இன்ஜெக்டர்ஸ், ஸ்ப்ரே இன்ஜெக்டர்ஸ், அந்த இன்ஜெக்டர் நீ மாடிஃபை பண்ணலாம். ஓகே மாடிஃபை பண்ணிட்டு சென்சார் வச்சுட்டு யூசி வைக்கலாம். பட் பைக்ல கார்பரேட்டர் இருந்தா நோ மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஓகே மத்திய அரசோட அறிவிப்பு பொதுநலன் சார்ந்து இருக்குது அப்படின்னாலும் சாமானியர்களோட பாதிப்பு இருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் நலனா எல்லாத்துக்கும் பொதுவான திட்டங்கள் வரணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.